யோபுவின் சரித்திரம் 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். யோபு 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஜாப் சாப்டர் 39 verses from 13 to 18 வாசிப்போம். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாய் இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். இந்த 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுவை ஆண்டவர் சந்தித்து அவரோடு பேசுகிறத இந்த 4 அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் பலவிதமான டிபேட் போல அவனுடைய நண்பர்களுக்கும் யோபுவுக்கும் பலவிதமான வாக்குவாதங்கள் வருகிறது. நண்பர்கள் சொல்லுகிறாங்க, நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க, பாவத்துக்காக தண்டனை. யோபு சொல்லுகிறார், நான் நீதிமான். இப்படியே அவங்க 2 பேருக்குள்ள குழப்பம். ஏன் இந்த கஷ்டம்? முக்கியமா கேள்வி என்ன? ஏன் இந்த அழிவு? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த அவமானம் யோபுக்கு? அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல வந்து சந்திக்கிறார். 4 அதிகாரங்களில ஆண்டவர் ஆச்சரியமா பேசுகிறார். ஏறத்தாழ 70 கேள்விகளை யோபுட்ட ஆண்டவர் கேட்கிறார். ஆனா ஆச்சரியமா அவருடைய யோபுடைய டவுட்ஸுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல பதில் கொடுக்கிறது ஒன்னே ஒண்ணு செய்யறாரு, தான் யார் என்பதை காட்டுகிறார். உனக்கு இதை பத்தி தெரியுமா? இது எப்படி நடக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லி தன்னுடைய சிருஷ்டிப்பை, தன்னுடைய மிருகங்களை குறித்து, தன்னுடைய படைப்புகளை குறித்து ஒவ்வொன்றா அந்த முன்னால நிறுத்தி, உனக்கு இதை பத்தி அறிவில்லை, இதை தெரியாத நீ உன் வாழ்க்கையில நான் எப்படி கிரியை செய்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள ட்ரை பண்ணாத, கர்த்தர் முன்னால சப்மிட் பண்ணு. அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல யோபுக்கு சொன்னேன். எதிர்த்து போகாத, கேள்வி கேட்காத, புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்காத. நான் யாரையும் புரிந்து கொண்டா நான் சரியாதான் செய்வேன், நான் தவறா செய்ய மாட்டேன்னு சொல்லி மேல நம்பிக்கை வச்சு உன்னை நீ ஒப்புக் கொடு. அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல எதிர்பார்த்த. யோபுட்ட ஆண்டவர் வந்து அவன் புரிந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கல. நீ சப்மிட் பண்ண, நான் யாரு என்பதை புரிந்து கொண்டு நீ சப்மிட். இப்ப நம்ம பிள்ளைங்க பாருங்க, எப்படி நம்ம அப்பா எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க, அம்மா எப்படி சமையல் காசு கட்டுவாங்க, எப்படி பொருள் வருவாங்க, அதை பத்தி அவங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அது அப்பா அம்மா என்ன செய்யறாங்க பாத்துக்கிறான். அவங்க யோசிக்க போனா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது சின்ன வயதுல. அதே போலதான் யோபு பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ புரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய வழியுடைய டீலிங்ஸ் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போதுங்க இந்த இடத்துல தீக்குருவி, ஆங்கிலத்துல ஆஸ்ட்ரிச்சஸ் சொல்லி சொல்லுவாங்க, the fastest bird சொல்லி சொல்லுவாங்க. குதிரைகளை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடிய, அது ஒரு பறவை போல தெரியும். ஆனா பறவை அது ஒரு மிருகம். பேர்டு தான் அது. பேர்டு இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கணுங்க? ரெக்கைகள் இருக்கணும். இதுக்கு ரெக்கை இருக்கும், ஆனா இந்த ரெக்கை வந்து பறக்கிறதுக்கு பயன்படும். இதனால பறக்க முடியாது. அதனால அது ஓடக்கூடியது தான். எல்லாத்த விட ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு இது பறவையா மிருகமா இதுல சேர்க்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஆனா இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் ஒரு அனிமல் அந்த இந்த ஆஸ்ட்ரிச்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல போட்டிருக்கு தீக்குருவிகள் என்று சொல்லி போடப்படும். ரொம்ப நாள் முன்னால ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அந்த சபையின் ஊழியக்காரரை குறித்து சொன்னாங்க. அங்க ஒரு மீட்டிங்க்கு அவங்க சபையில கொஞ்சம் மூத்த ஒரு தேவனுடைய மனுஷன் வந்திருந்தாங்களா. வந்து நம்ம சபை ஊழியக்காரனுடைய வந்து தான் பிள்ளைங்களை தீக்குருவி போலதான் நடத்துவாரு அப்படின்னாங்களா. எல்லாருக்கும் சத்தியம் புரிஞ்சாத தெரியும். ஏன்னா தீக்குருவி வந்து தன் பிள்ளைங்களை என்ன செய்யாது, கண்டுக்காரா. அவர் சபை ஊழியக்காரங்க, அவங்க பிள்ளைங்க கீழ்படிய மாட்டேங்கிறாங்க, வசனம் வாசிக்க மாட்டேங்க, கவனிக்க மாட்டேங்க, எந்திரிச்சுட்டு போறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, மற்றவங்களை போல ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க புரிந்து கொள்வதற்காக நம்ம சபையின் ஊழியக்காரருடைய பிள்ளைங்கள்லாம் தீக்குருவிகள் போல இருக்கிறவங்க, அவர் ஊழியக்காரர் வந்து தீக்குருவி பிள்ளைங்களை தெளிவா சொல்லலையா, ஆனா அவர் மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நீ காலையிலங்க இந்த தீக்குருவி பத்தி இந்த பகுதியில சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை வச்சு நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு காலையில தியானிக்க போகிறோம். அதாவது இதுல ஏன் ஆண்டு இந்த தீக்குருவியை குறித்து கொண்டு வர்றாருன்னாங்க, அது அவர் சொல்றாரு, இது என்னுடைய முடிவு, நான் எப்படி செய்யணும்னு நினைக்கிறேனோ அதன்படி நான் செய்கிறேன். நான் எப்படி அந்த தீக்குருவி இருக்கணும் நான் தீர்மானிக்கனோ அப்படி அந்த தீக்குருவி இருக்கு. ஹிப்போபொட்டாமஸை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அதை வந்து நீ வந்து மற்ற மிருகங்களை போல உன்னுடைய வேலைக்கான என்ன செய்ய முடியாது, உன்னால பயன்படுத்த முடியாது. பெகமோத் அப்படிங்கிற லிபியாஜான் பெகமோத் வித்தியாசமான என்னுடைய படைப்புகளை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு வர. அதாவது நான் தான் டிசிஷன் மேக்கர்,
நான் என்ன செய்வேனோ அது நடக்கும், அதுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ராஜாவா அந்த இடத்துல வெளிப்படுகிறார். என்ன சந்தோஷம்னாங்க, யோபு ஆண்டு இந்த வார்த்தையை பேசின உடனே அப்படியே சப்மிட் பண்ற. கொஞ்சம் கூட ஆண்டு என்ன செய்யல, கேள்வி கேட்கவே சந்தோஷமா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஐயோ நான் அறிவில்லாம பேசிட்டாண்டு என்ன மன்னிங்க, இதுவரைக்கும் என் காதுனாலதான் உண்மை குறித்து கேட்டார், இப்பொழுது என் கண்கள் உண்மை காண்கிறது, ஆகையால் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி யோபு தன்னை தாழ்த்துகிறத கடைசி அதிகாரத்துல பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு இந்த தீக்குருவிகளை வச்சு சொல்லப்பட்ட காரியங்களை வச்சு நம்ம லைஃப் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம தீக்குருவிகள் அல்ல, இப்படி வாழ்வதற்கு நம்ம தீக்குருவிகள் அல்ல, ஆணுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒப்பற்ற மனிதர்கள். என்ன முதல் காரியம் என்னன்னு வாசிப்போம் பாருங்க. யோபு 39ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதுவே ஒரு 5 கேரக்டர்ஸ இந்த வசனங்களுக்கு நம்ம பார்க்க முடியும். 13வது வசனம் வாசிப்போம் பாருங்க. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ. தீக்குருவிக்கு நல்ல வளர்ந்த டெவலப்டு விங்ஸ் இல்லை, அது ஒரு என்ன சொல்றது, தோல் போலதான் இருக்கும், ஒரு பிளஷ் போலதான் அது இருக்கும். ஆனா இது ஏதோ தான் பறக்கிறது போல என்ன செய்யுமா, அந்த ரெக்கைகளை பயங்கரமா அடிக்குமா. எந்த அளவு அடிக்குமா, ஒரு நாரையை போல அது என்ன செய்யுமா, அது அடிக்கும். இந்த நாரை பத்தி சொல்லும் போதுங்க நமக்கு தெரியும், நாரை கூட போகும் வழியை என்ன செய்யும் அறியும். என் ஜனங்களும் என்ன செய்யறாங்க, அறிவில்லாமல் இருக்கிறாங்க என்று சொல்லி நாரை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். இந்த நாரையோட இன்னொரு சுபாவம் ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாரை நல்ல ஃபாஸ்டா பறக்குமா. சகரியா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டு ஒவ்வொரு பறவைய மிருகங்களை சாட்சியா எக்ஸாம்பிளா ஆண்டு வச்சிருக்கிறார். சகரியா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இந்த நாரை நல்ல ஃபாஸ்டா பறக்கக்கூடியது என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறத இந்த வசனத்துல பார்க்க முடியும். சகரியா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது, அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது, இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். அந்த செட்டைகளிலே காற்று இருந்தது, ஒரு ஃபேன் இருக்கிறது போல அந்த அளவு ஃபாஸ்டா பறக்கக்கூடியது நாரை. ஆங்கிலத்துல ஸ்டார்க்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது ஹெரான், HERON, ஹெரான் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, என்ன இதுல கற்றுக்கொள்ளுகிறோம்னாங்க, இந்த தீக்குருவிக்கு பறக்கிற குணத்தை ஆண்டவர் கொடுக்கல், அது ஓடுகிற குணத்தை தான் கொடுத்திருக்கார். ஆனா அது செட்டைகளை அடிச்சு நானும் ஒரு நாரையை போலதான் என்று சொல்லி வெளி தோற்றத்தை என்ன செய்யுமா, உண்டாக்குமா. அது நாரை அல்ல, ஆனா நாரை போல தன்னை என்ன செய்யும், நினைத்து கொண்டு தன் செட்டைகளை அடிக்குமா. முதல் காரியம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நாங்க, நிறைய தடவை நம்முடைய லைஃப்ல நம்முடைய உண்மையான சுபாவத்தை மறைப்பதற்காக வேற ஏதோ சுபாவத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம காட்டுகிறோம். அவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்க, அதற்கு மிஞ்சினது பாவமாய் இருக்கும் வசனம் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குணத்தை மறைக்கிறதுக்காக நான் வெளியே வேற குணத்தை என்ன செய்கிறேன், நான் காட்டுகிறேன். இந்த நாரை இங்க வேர்டு யூஸ் பண்றாங்க பாருங்க. இந்த நாரைங்கிற வேர்டுக்கு இன்னொரு அர்த்தம், அது எபிரேய வார்த்தை அன்பு. ஆங்கிலத்துல சொலேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொலேஸ்னா என்ன அர்த்தம்னாங்க, ஒரு ஒரு ஆறுதல், மனதுல ஒரு ஆறு. இப்ப நீங்க ஒரு சிலரெல்லாம் நீங்க கவனிப்பீங்கன்னா அவங்களோட கொஞ்ச நேரம் செலவிட்டாலே நமக்கு என்னவா இருக்கும்னா, ஒரு மனதுல ஒரு அமைதி உண்டாகும். பேசணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் அவங்களோடு உட்கார்ந்துட்டு வந்தாலே, அவங்களோடு கூட கொஞ்சம் ஐக்கியப்பட்டாலே மனதுல ஒரு அமைதி உண்டாகும். அல்லது ஒரு சில இடங்கள், ஒரு சிலருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா மனசு அமைதி ஆகும் சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த அமைதிங்கிற ஒரு இருதயத்துல ஒரு உணர்வு வருது பாருங்க, அதுக்குதான் சொல்லேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த நாரைங்கிற அந்த வேர்டுக்கு எபிரேய வார்த்தை இன்னொரு வார்த்தை என்னன்னா, அது அந்த அன்பு அல்லது சொலேஸ்ன்னு சொல்லி குறிக்கும், ஒரு ஆறுதல், இளைப்பாறுதல் குறிக்குமா. உண்மையாவே இந்த ஆஸ்ட்ரிச், இந்த தீக்குருவி ஒரு கொடுமையான கொடூரமான ஒரு பறவை தான். ஆனா அது நாரையை போல தன்னை அன்புள்ளவனா என்ன செய்து காட்டிக் கொள்ளுகிறது. அது உண்மையான அன்புள்ள ஒரு மிருகம் அல்ல, அது கொடூரமான ஒரு பறவை. ஆனா தன் அன்புள்ளவனை போல, நாரையை போல, பறப்பதை போல காட்டுகிறது. முதல் காரியம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், நான் இந்த தீக்குருவி போல இருக்கக்கூடாது. நான் என்ன உண்மையான காரியத்தை மறைப்பதற்காக வெளியே ஒரு தோற்றத்தை உண்டாக்க கூடாது. சாத்தானை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
3ஆம் வசனமும் 4வது 2வது வசனத்துலதான் ஆண்டவர் நம்மள இயேசுவுக்கு ஒரு கற்புள்ள மனவாட்டியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிப்போம். 3வது வசனமும் 4வது வசனம் 2 கொரிந்தியர் 11:3-4 வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் தகித்து இருப்பீர்களே. 14வது வசனம் பாருங்க. அதிலே 14வது வசனம், அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல், நம்ம எடுக்கக்கூட வேண்டாம், தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சர்ப்பம் சாத்தான் ஏவாளை என்ன செய்கிறது? வஞ்சிக்கிறது. எப்படி வஞ்சிக்கிறதுனால அக்கறையாயிருப்பது போல காட்டுகிறது. எல்லா பழத்தை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரோ என்று சொல்லி அன்பு காட்டுவது போல, கரிசனை கொள்வது போல பேசி வஞ்சித்து ஏமாற்றி கர்த்தரை விட்டு ஏவாளை தூரப்படுத்தினதை பார்க்கிறோம். அது உண்மையான அன்புள்ள ஒரு மிருகம் அல்ல, அன்புள்ளவன் அல்ல சாத்தான். ஒளி அல்ல அவன், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்கிறான்? தரித்துக் கொள்ளுகிறான். அப்ப ஆஸ்ட்ரிச் மூலமா இந்த தீக்குறிவை நம்ம கற்றுக்கொள்வதுன்னு, நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், இல்லதை இல்லதென்று சொல்லக்கூடாது. இருக்கிறதை மறைக்கிறதுக்காக வெளியே ஒரு வேஷத்தை தரிக்கிறவர்களை நம்ம இருக்கக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 15-16 வாசிப்போம் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16. ஆண்டவர் அவர்களுக்கு ஏன் எச்சரிக்கை இருங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்கன்னா, அவங்க உண்மையான சுபாவத்தை நீங்க வெளியே பார்க்க மாட்டீங்க, அவங்க ஏமாற்றுவாங்க, அன்புள்ளவர்களுக்கு போல காட்டுவாங்க, ஆனா உங்களை பட்சிக்கிறவர்கள் அவர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்ப அது அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வெளியே அன்புள்ளவர்கள் கூட பேசினாலும் உள்ள பட்சிக்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். ஒரு நடந்த சம்பவம், ஒரு இடத்துல ஒரு சகோதரி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. ஆனா அவங்க கணவரோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் ஒரு வக்கீல் கூட. ஆனா இந்த சகோதரி நல்ல ஆண்டவரை நேசிச்சு கர்த்தர் பக்கமா ஆழமா போறவங்க, சபைக்கெல்லாம் ரெகுலரா போயிட்டு வர்றாங்க. ஒரு நாள் சபைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. அவங்க கழுத்துல காதுல கையில எல்லாம் ஒண்ணுமே இல்லையா. அப்போ கணவர் கேட்கறாங்க, என்ன ஆச்சு இப்படி வரைய, போன எல்லாம் போன இப்படி திரும்பி வரைய, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, சபையில சொன்னாங்க, இந்த கழுத்துல காதுல கையில போடுறதெல்லாம் அது தீட்டுப்பட்டது, அதனால அது தீட்டுப்பட்டதை நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்டாங்களா. காணிக்கப்பட்டியில போட சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. காணிக்கப்பட்டியில போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஒண்ணுமே பேசலையா. கொஞ்ச நேரத்துல திரும்பியும் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு அந்த ஊழியக்காரர் சந்திக்கப்படாராம். சந்திக்க போயிட்டு சொன்னாங்களா, ஐயா இப்ப மனைவி இப்படி சொன்னாங்க. ஆமா, பைபிள் சொல்லுது அதெல்லாம் நமக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது, அது நம்ம தீட்டுப்படுத்துதுன்னு சொல்லி சொல்லுது. சொன்னேன், அவங்க காணிக்கப்பட்டியில போட்டுட்டாங்க. ஐயா, தீட்டுப்பட்டதை நீங்க ஏன் காணிக்கப்பட்டியில, தீட்டுப்பட்டது உங்க கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தீட்டுப்பட்டது உங்க கையில நீங்க ஏன் வச்சிருக்கீங்க, என் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசாம வெக்கப்பட்டுட்டு அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து அவங்க கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பாருங்க, வெளியே அன்பு காட்டுவது போல காட்டி அதை என்ன செய்யறாங்க, பலருக்குன்னு என்ன செய்யறாங்க, அதை வஞ்சித்து. அதுதான் ஆண்டு நேரத்துல சொல்லுகிறார், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியே அன்பு காட்டுகிறாங்க, வெளியே ஆட்டுத்தோலை போட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஆனா உள்ளே ஓநாய்களா இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அதுதான் நீங்க கற்றுக்கணும். நம்ம அந்த மாதிரி இருந்து விடக்கூடாது. ஆஸ்ட்ரிச் அப்படி இருக்கும், நம்ம லைஃப் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஒன்று. ரெண்டாவதுங்க, இப்ப அந்த யோபு புஸ்தகத்துக்கு மறுபடியும் வருவோம். யோபு 35ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் யோபு 39ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். இல்ல 14-15 14-15 வாசிப்போம். 14-15 யோபு 39-14-15 வாசிப்போம். அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறது இல்லை. இரண்டாவது, இந்த தீக்குருவுடைய ஒரு சுபாவம் என்னவா, இப்ப எப்படி நம்ம கோழி எல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த முட்டையை பாதுகாக்குது.
ஆனா தீக்குருவி அப்படி செய்யாது. அது பாட்டுக்கு முட்டை இட்டுட்டு போயிருமா. அது குஞ்சு பொறிக்குதோ இல்லையோ, அது அடக்காக்குறதோ, அதை கவனித்துக் கொள்வதோ அப்படியெல்லாம் இருக்காது. அது பாட்டுக்கு பண்ணிடும். அதை அவர் சொல்றாரு, காட்டு மிருகங்கள் அது மிதிச்சிரும் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த தீக்குருவி அதை பத்தி கவலையே படாது. அது பாட்டுக்கு முட்டை இட்டுட்டாலும் முட்டை இட்டுட்டு அது பாட்டுக்கு போய்க்கே இருக்குமா. அதுவா அனல் உரைத்து அதுவா அந்த ஆண்டுடைய கிருபையினால் அது பொறிச்சு வெளியே அந்த தீக்குருவி குஞ்சுகள் வெளியே வருமா. ஆனா அதை பத்தி கவலைப்படுகிறது இல்லை. இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் நாங்க, ஒரு முட்டைய ஒரு குழந்தைய பிறக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு உங்களுக்குங்க நம்முடைய முக்கியமான ஒரு பங்கு நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் முன்னால போய் நிற்கும் போது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற முக்கியமான கனி என்ன, ஆத்துமாங்கிற ஒரு கனி தான். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். எந்த அளவு ஆதாயப்படுத்துகிறோமோ அந்த அளவு நம்முடைய கிரீடங்கள் பரலோகத்துல வித்தியாசமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய அடையாளம் என்ன, அவங்க சுவிசேஷ பணி அவங்க செய்யணும். அதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அப்படி அதே மேல் விழுந்த கடமை, நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனுக்கு மட்டுமல்ல, சுவிசேஷகனுக்கு அழைப்பு பெற்றவனுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமை, நம்ம இயேசுப்பாவை குறித்து சொல்லிதான் ஆகணும். இது நம்முடைய கடமை. ஆனா இந்த இடத்துல அவங்க சொல்றது இல்லைன்னு சொல்லல, அவங்க சொல்றாங்க. ஆனா அதை அசட்டையா என்ன செய்யறாங்க, அது ஜாக்கிரதையா செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த சுவிசேஷ பணியை குறித்து ஒரு அசதியான ஒரு அசால்ட்டான தன்மை அவங்களுக்கு இருக்கு. சொல்லணும், அதனால சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா பாரத்தோடு அந்த ஆத்மா மேல கரிசனை கொண்டு ஐயோ அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடுமே என்ற அந்த எண்ணத்தோடு சொல்லுகிற போது ஆழத்தின் ஆழம் பாய்ம்போது பயன்படும். ஆஸ்ட்ரிச் தன்னுடைய முட்டைகளை குறித்து கவலைப்படுவது இல்லை. அது மற்ற மிருகங்கள் இப்ப பிசாசு அதை அந்த வசனத்தை பொறிக்க போடுமா என்று சொல்லி யோசிக்கிறதே இல்லை. ஒரு ஆணுடைய பிள்ளை சுவிசேஷ பணியை செய்யும் போது ஜாக்கிரதையோடு கூட செய்யணும், ஜெபத்தோடு கூட செய்யணும். வசனம் சொல்லுது, ஒரு பலவானை முந்தி கட்டினாலோடைய பலவான் வீட்டுக்குள்ள புகுந்து என்ன செய்ய முடியாது, கொள்ளை கொள்ள முடியாதுன்னு வாசிக்கிறோம். அப்போ ஒரு சுவிசேஷ பணியோடு ஜெபமும் சேர்ந்து நிற்கணும். அது குறித்து ஒரு பாரம் இருக்கணும், அது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம் பாருங்க. நம்ம தெரிஞ்ச வசனமா தான் இருக்கும். கர்த்தருடைய காரியங்களை நம்ம அசால்ட்டா செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் பகுதி மட்டும் வாசிப்போம். எரேமியா 48:10. எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டுடைய பணி, இந்த சுவிசேஷ பணி, அது அசதியான என்ன செஞ்சிடக்கூடாது. பாரத்தோடு, வாஞ்சியோடு, சந்தோஷத்தோடு, தாழ்மையோடு கூட கர்த்தருடைய அந்த ஆத்மா மேல கரிசனை கொண்டு ஏதோ செய்யணுங்கிற கட்டாயத்தினால் செஞ்சு விடக்கூடாது. மனசார பாரத்தோடு நான் செய்யறவனா இருக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து இந்த சாட்சியை சொல்றாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதாவது இந்த சபைக்கு பரிசுத்தவான்களுக்கு நீங்க உதவி செய்யணும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அவர்கள் உதவியை வாங்குவதற்காக ஒரு சிலர் ஊழியர்களை அனுப்புறாங்க. அதுல அனுப்பப்படுகிற ஒரு ஊழியருடைய குணாதிசயத்தை பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிப்போம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனும் ஆகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பி இருக்கிறோம். அநேக காரியங்கள் ஜாக்கிரதை உள்ளவன், அதிக ஜாக்கிரதை உள்ளவன். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம லைஃபை குறித்து என்ன சாட்சி. இவங்க கர்த்தருடைய காரியங்கள சின்சியரா இருக்க மாட்டாங்க, இது அசட்டையா இருப்பாங்க, அசால்ட்டா செய்வாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டுடைய காரியங்களுக்கு கனப்படுத்துறோமா, ஆண்டுடைய காரியங்களை மேன்மையா நினைக்கிறோமா, அல்லது 2வது பட்சத்துல வைக்கிறோமா. கர்த்தர் நமக்கு சிறந்தவரா இருந்தாருன்னா கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு சிறந்ததா பாருங்க. நம்முடைய காரியங்களை நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட, இதுதான் ஆண்டு மேல வைக்கிற அன்பு, நம்முடைய காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அதுதான் கேள்வி. அங்கதான் ஆண்டவர் நம்ம முதல் ஸ்தானத்துல வைக்கிறோமா சொல்லி யோசிச்சு பார்க்கணும். நமக்கு முக்கியத்துவமா, கர்த்தருக்கு முக்கியமா? இப்ப நம்முடைய காரியங்கள் என்ன வேணா தியாகம் பண்ணுவோம், ஆனா கர்த்தருடைய காரியங்கள் நேரம் இருந்தாதான் செய்வோம்னா ஆண்டருக்கு நம்ம நானுடைய காரியத்தை நம்ம அசதியா தான் இருக்கும் சொல்லியாச்சு. தீக்குருவி அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரே, ஒரு தீக்குருவி போல நானுடைய காரியங்களில அசதியாய் அசால்ட்டா இருக்கக்கூடாது, அதிக ஜாக்கிரதை உள்ளவன் என்று பெயர் எனக்கு கருணும். ஆண்டவரே, உங்க காரியத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருக்கணும். யார் சொன்னாங்கன்னா, சாம் ஜெபதுரைங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தாங்க. கர்த்தருக்குள்ள மறிச்சு போயிட்டாங்க. நல்ல சகோதரர், நல்ல கர்த்தருடைய வார்த்தை அழகா தெளிவா போதிக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள் எழுதி இருக்கிறாரு, மொழிபெயர்த்து இருக்கிறார். அனுதின மன்னா அப்படிங்கிற புஸ்தகத்துல அழகா எழுதுகிறவர். அவர் ஒரு தடவை ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்காக போயிருக்கிறாங்க. அப்ப போன போது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா இந்த அந்த கண்டெக்ஸ்ட் தான், அந்த பின்னணி தான். ஒருவேளை அவர் அன்னைக்கு இந்த மீட்டிங் போகும்போது அவருடைய சட்டையில ஏதோ கரையாயிடுச்சா, கிழிஞ்சிருச்சா, என்னமோ ஆயிடுச்சு. அப்போ யாரோ ஒருத்தருடைய வீட்டுல தான் தங்கி இருக்கிறாங்க.
அப்ப அந்த வீட்டு ஓனர் அவரை கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய வார்ட்ரோப்னு சொல்லுவாங்க, தன்னுடைய கோட்டெல்லாம் வச்சுக்கிற பீரோ ஓபன் பண்ணிட்டு இதுல எது வேணா நீங்க எடுத்து போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இது நான் ஒரு தடவை தான் பயன்படுத்துவேன், ஒரு தடவை பயன்படுத்தி நான் வச்சது அப்படின்னா. அப்போ இவர் ஆண்டவர் உனக்கு இதுக்கு முன்னாலே கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ஆண்டவர் சிறந்தவர், ஆண்டருக்கு என்னதான் கொடுக்கணும்? சிறந்ததை தான் கொடுக்கணும். இதை நீங்க எனக்குன்னு கொடுக்கல, நீங்க யாரு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறத பெஸ்ட் தான் என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கறத நம்ம சிறந்ததான் கொடுக்கணும்னு சொல்லி அதை நான் வாங்கிட்டா எனக்கு பிரச்சனை தீந்துரும். என் கிழிஞ்ச சட்டைக்கு பதிலாக இது கிடைச்சோம். ஆனா இது ஆண்டவரை நீங்க அவமானப்படுத்துவதற்கு நான் இடம் கொடுத்தது போல ஆயிரும். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கிறோமா? ஆண்டவர் நம்ம பார்வையில சிறந்தவராக இருக்கிறாரா? நாங்க ஊழியத்துக்கு ஆரம்பத்துல வரும்போது ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க பர்சனலா சாப்பிடும் போது கூட நீங்க ரேஷன் அரிசி பண்ணி சாப்பிடுங்க, ஆனா சபைக்குன்னு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது செய்யும் போது சிறந்ததை தான் என்ன செய்யணும்? நீங்க கொடுக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு செய்கிறோம் என்பதனால நம்ம அதை செய்கிறோம். பாருங்க, பரிசுத்தவான்கள் இதை கற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சிறந்தவர், சிறந்தவருக்கு சிறந்ததை தான் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். அதே போல இந்த ஆஸ்ட்ரிச் அப்படி இருக்கவில்லை, தன்னுடைய காரியங்களை குறித்து கவலைப்படவில்லை. ஆண்டவரே நாங்க அப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க. இரண்டாவது. மூன்றாவது, அதே அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 39ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்க முட்டையை குறித்து வாசிக்கிறோம் 14-15. இங்க குஞ்சுகள் பொறிச்சிருச்சு, குஞ்சுகள் வந்துருச்சு. 16வது வசனம். அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாய் இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாகுமா. ஒரு ஆஸ்ட்ரிச் தீக்குருவி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதான். இதை குறித்து இன்னொரு என்ன சொல்றாங்க, சயின்ஸ் ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேட்டிங் சீசன் வரும்போது தன்னுடைய குஞ்சுகளை தன் பக்கத்திலே இருக்க விடாம துரத்தி விட்டுருமா. தன்னோடு இருக்கவே விடாதா. அது தன்னுடைய சந்தோஷம் தான் அதுக்கு பெருசா இருக்குமா. அந்த தன்னுடைய குட்டிகளை கொத்தி தூரமா தள்ளி விட்டுருமா. பக்கத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை துரத்தி விட்டுரும். அந்த அளவு தன்னுடைய பிள்ளைகள் மேல கரிசனை இல்லாத ஒரு மிருகம் தான் இந்த தீக்குருவி. குருவிதான் இந்த தீக்குருவி என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? இது நம்முடைய பிசிக்கலான பிள்ளைகளையும் குறிக்கும், கர்த்தர் நம்ம கொடுத்த ஆத்துமாக்களையும் குறிக்கும். அதை குறித்து கவலையற்று நம்ம இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்புல நிறைய தடவை அன்பு காட்டுறோம் சொல்லி அந்த பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம்? கெடுத்து போடுகிறோம். ஒரு பைபிள் சொல்லுகிற ஒரு வசனம் பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனா இந்த பின்னணியில வாசிச்சு பார்ப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 13:24. அந்த பிள்ளைங்களை சிக்ஷிப்பதை குறித்து நீதிமொழிகளை திரும்பி சத்தியம் வரும். நமக்கு தெரிஞ்ச வசனம், ஆனா வாசிப்போம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஆக்சுவலா அடிக்கிறது பகைக்கிறது போல தெரியும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிக்கிறது பிள்ளை நீங்க என்ன செய்றீங்க? பகைக்கிறீங்க. நீங்க சிக்ஷிக்கும் போது அந்த பிள்ளை மேல அன்பு காட்டுறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறான். அப்போ ஒரு ஆஸ்ட்ரிச் தன் பிள்ளை குறித்து கவலைப்படுகிறது இல்லை. இப்ப நான் என் பிள்ளையை சிக்ஷிக்க மாட்டேங்கிறேன், என் பிள்ளை மேல யாரை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறேன், பயங்கர நம்பிக்கை வைக்கிறேன், இவன் நல்லவங்க, என் பொண்ணு நல்லவன், என் பொண்ணு நல்லவன், இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நான் ஒரு தீக்குருவி போல இருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது 22 நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. நீதிமொழிகள் 22:15வது வசனம். நீதிமொழிகள் 22:15 வாசிப்போம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அடுத்த அதிகாரம் 23:14வது வசனம். 23:14வது வசனம் வாசிப்போம். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். முந்தின வசனம், பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாம பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த அன்பு மட்டும் காட்டுவது, நம்ம தீக்குருவி போலதான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கவலைப்பட மாட்டேங்கிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நம்ம கையில ஆண்டு நம்பி கொடுத்திருக்காங்க. நாட்டு மக்களை கர்த்தரோடு சேர்க்கிற வரைக்கும், ஆண்டு கூட அவங்க உறவு வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவங்களுக்காக ஜெபிக்கணும், பாரப்படணும். நாட்டு மக்கள் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. வசனம் சொல்லுகிற முக்கியமான ஒரு பங்கு சிச்சை இருக்கிறது. இது சிச்சிக்கிற தாய். இப்போ பிள்ளைங்க பல நேரம் கெட்டு போறது என்னன்னாங்க, ஒருவோட அம்மா அடிப்பாங்க, அப்பா விட மாட்டாங்க, அல்லது அப்பா அடிப்பாங்க, அம்மா விட மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க வளரவே மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க மோசமா தான் போயிடுவாங்க. கணவன் மனைவி இணைஞ்சு நம்ம பிள்ளையுடைய வளர்ப்புல ஜாக்கிரதையா இருந்தாதான் அதுதான் யாரு அதுக்கு மாறா இருக்கிறதா தீக்குருவி. தீக்குருவிக்கு தான் பிள்ளைங்களை குறித்து கவலை இல்லை. ஆண்டவரே நாங்க அப்படி இருக்கக்கூடாது. நான்காவதாக புலம்பல் புஸ்தகத்துலங்க தீக்குருவியை பத்தி ஒரு சுபாவத்தை அங்க வாசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம யோபுக்கு வருவோம். புலம்பல் 4ஆம் அதிகாரம்
3வது வசனம். ஏசாயா, எரேமியா, அதுக்கப்புறம் புலம்பல். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். திமிங்கலங்கள் எடுத்துட்டோமாங்க. 956 புலம்பல் 4ஆம் அதிகாரம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல குரூரமாய் இருக்கிறாளே. அப்போ இங்க என்ன சுபாவத்தை சொல்றாருன்னாங்க, அந்த தீக்குருவி தன் குஞ்சுகளுடைய பசியை கூட என்ன செய்யாதான், தீக்காதான். அதுவா எங்கேயாச்சும் வச்சு ஏதோ ஒரு விதத்தில் அது பசியை தீர்த்து கொள்ளும். தன்னுடைய குழந்தைய, திமிங்கலம் கூட, அவ்வளவு பெரிய திமிங்கலம் கூட தன்னுடைய குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குது. ஆனா ஏன் ஜனம் இப்படி கண்டுக்க மாட்டீங்க, தன் பிள்ளைங்களை குறித்து கவனிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் இது என்ன கற்றுக்கொள்கிறோம் நாங்க. பால் என்பது வசனத்தின்படி தேவ வசனம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுக்காம வேற என்ன கொடுக்கிறவர்களா நம்ம இருந்தாலும் நம்ம தீக்குருவி போலதான் இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்காத, அதோடைய பசியை தீர்க்காத தீக்குருவி என்று ஆண்டு சொல்லுகிறாங்களே, நம்ம பிள்ளைங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வசனம் வாசிக்கிறாங்க, வசனத்துக்கு கீழ்படிக்கிறாங்க. ஒரு பெற்றோருக்கு இது பாரமா இருக்கா, அதுக்கு தடைய ஏதோ வருதா, அது நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி தள்ளுகிறோமா? அல்லது நீ வசனம் படிக்காட்டியும் பரவாயில்ல, ஸ்கூல் காரியம் படி, காலேஜ் காரியம் படி, இப்படி நம்ம சொல்லுவோமா? நான் பிள்ளைங்க மனசுல உன்னை நம்ம பதிக்க வைக்கிறோம். ஆண்டவர் முக்கியம் இல்லை, டைம் இருந்தாதான் ஆண்டவர் என்ன அறியாம உள்ளத்துல நம்ம போட்டுறோம். அடுத்த சந்ததி கெட்டு போகுது. நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? கர்த்தர் தான் உனக்கு முக்கியம், ஆண்டுடைய வசனம் தான் முக்கியம். இப்படி கற்றுக் கொடுப்போம்னா ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம், சந்தோஷப்படுவோம், ஆண்டரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஒரு தீக்குருவி குழந்தைகளுடைய பசியை தீர்க்காதா, பால் கொடுக்காதா? நானும் நீங்களும் நம்ம அப்படி இருக்க ஒரு வசனமாகிய பாலை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும். கடைசியா அந்த யோபு புஸ்தகத்துக்கு வருவோம். யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. யோபு 39:18 வசனம் வாசிப்போம். யோபு 39:18 வாசிப்போம். அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். அது செட்டைகள் விரிக்குது, ஆனா அது எழும்புதுன்னா ஓடுதுன்னு தான் சொல்லி அர்த்தம். அதனால பறக்க முடியாது. அது என்ன செய்யுமா? ஒரு பெரிய குதிரையை விட அது பயங்கர பாஸ்டா போகுமா. ஆகையால் அந்த குதிரை அது என்ன செய்யுமா? அலட்சியம் பண்ணுமா. அலட்சியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவது, பரிகாசம் பண்ணுவது, அந்த அர்த்தத்தோடு பார்க்க. ஒரு குதிரை ஓடிட்டு இருக்குமா, மேல குதிரை வீரன் இருப்பானா, இது அதை விட பயங்கர பாஸ்டா போய் அதை பார்த்து சிரிச்சுட்டே போவது போல போகுமா. அப்ப என்ன ஒரு தீக்குருடைய சுபாவம் என்னன்னா, மற்றவங்களை அதை என்ன செய்யும்? அலட்சியம் பண்ணும். எங்க பைபிள்ல அலட்சியங்கிற வார்த்தை முதலிடம் எங்க வரும்னாங்க, ஏசா. ஏசா தானே, ஏசா அந்த சேஷ புத்திர பாதகத்தை என்ன செய்தார்? அலட்சியம் பண்ணினார். அது முக்கியம் அல்ல, அது முக்கியம் அல்ல. அப்போ இந்த தீக்குருவி தன்னை பெருசா நினைச்சு மற்றவங்களை என்ன செய்யுமா? அலட்சியம் பண்ணும், மற்றவங்களை பரியாசம் பண்ணுகிறதா இருக்கும். எபேசியர்ல தான், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தீக்குருவி நம்ம கற்றுக்கொள்வது ஆண்டுடைய பிள்ளைங்க மற்றவங்களை அலட்சியம் பண்றவங்களா இருக்கக்கூடாது, மற்றவங்களை பரியாசம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சொன்னாரு, பரியாசக்காரன் உட்காரம் இடத்துல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உட்கார மாட்டேன், வசனத்தின் மேல தியானமா இருக்கு. நம்ம ஆராய்ச்சி பாருமோ, கேலிக்கும் கிண்டலுக்கும் பரியாசத்துக்கும் மற்றவங்களை அலட்சியம் பண்ணுவதற்கும் நம்ம அதுல மூழ்கி இருக்கிறோமா அல்லது ஜாக்கிரதையா இருக்கிறவங்களா? 5 காரியங்கள் நமக்கு முன்னால் ஆண்டு வைக்கிறேன். நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். முதல் காரியம், நம்ம நடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, உண்மையான சுபாவத்தை ஒத்துக்கொண்டு நம்ம மாறுகிறவர்களா இருக்கணும். 2வது, கர்த்தருடைய காரியங்களை அலட்சியமா அசதியா செய்யக்கூடாது. சுவிசேஷ பணி, கர்த்தருடைய காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு சரீர பிரகாரமா பிள்ளைங்களா இருக்கலாம், ஆத்துமாக்களா இருக்கலாம், கவனிப்பதில் காத்துக் கொள்வதில் நமக்கு எச்சரிக்கை தேவை வசனம் சொல்லுது. 4வது, ஒரு குரூர குணம். அந்த குரூர குணம் உள்ளவர் என்னது? தன் குழந்தைக்கு பசியை தீர்க்கிறது இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு உண்மையான பசி வசனம் தான். எதை கொடுத்தாலுங்க அது அப்ப திருப்தி போல இருக்கலாம், அந்த மனசுக்கு நிறைவு வராது. வசனம் வந்தாதான் அது நிறைவு உண்டாகும். அதை கொடுக்கிறவர்களா நம்ம பிள்ளைங்களுக்கு. கடைசியா, நம்ம அலட்சிய குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, பரியாச குணம் இருக்கக்கூடாது. நீங்க அதுல ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். யோபு 39 பாருங்க ஒரு வசனம். ஏன் இப்படி அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஆண்டு ஒரு காரணத்தை சொல்றாரு. யோபு 39:17 வசனத்துல, தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்கி வைத்தார். ஆண்டவர் புத்தி கொடுக்கல, ஆண்டவருக்கு ஞானத்தை விளக்கி வைத்தார். அப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் பார்த்து கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு புத்தி கொடுங்க. இந்த வசனம் தான் ஞானம், ஏசாமி தான் ஞானம். அந்த உங்களுடைய வசனத்தை உங்களோட செலவிட்டு ஞானத்துல வளர்ந்து என்னுடைய பொறுப்புகளை செய்ய எனக்கு நீங்க திரும்ப கொடுங்க. ஜெபிப்போம், அந்த அர்ப்பணித்து ஜெபித்து முடிப்போம். ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஆண்டவரே நாங்களும் இப்படிதான் ஆண்டவரே இருக்கிறோம், இல்லாததை இருக்கிறது போல நாங்க காட்டி விடுகிறோம்,
அதனால தீக்குருவினால பறக்க முடியாது. பறக்கிறது போல தன்னுடைய சின்ன சட்டைகளை வச்சு சத்தம் போடுமா பயங்கரமா. நாம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோமா? உண்மையான என்னுடைய சுபாவத்தை மறைப்பதற்காக நான் ஒரு ஓனாய் போல இருக்கிற அந்த ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு அந்த மாய்மானமான நடிப்பு வாழ்க்கைகளுக்கு எடுத்து போடுங்க. ஒரு சின்சியரான லைஃப் எனக்கு நீங்க ஆண்டுட்டு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்புகளை, சுவிசேஷ பணிகளை, கர்த்தருடைய காரியங்களை ஜாக்கிரதையா செய்வோம். அசதியா நம்ம செய்ய வேண்டாம். நம்ம நம்பி கொடுத்த குடும்பங்கள், பிள்ளைங்க, ஊழியங்கள் நம்ம ஜாக்கிரதையா நம்ம நடப்போம். எதை கொடுக்கிறோமோ இல்லையோ வசனத்தை கொடுப்போம். அது கொடுக்கலன்னா அந்த புலம்பல வாசிக்கிறோம் கொரூர குணம் உள்ளவர்கள் என்று படிக்க டைம் கொடுப்போம், நம்ம சாப்பாடு கொடுப்போம், ட்ரெஸ் கொடுப்போம். வசனத்தை கொடுக்க மறந்துட்டோம்னா வசனத்தின்படி நம்ம கொரூர குணம் உள்ளவர்கள் என்று சொல்லிப்பார். ஆராய்ந்து பார்ப்பாண்டுவே எங்களை மன்னிங்கப்பா. அலட்சிய குணத்தை எடுத்து போடுங்க, பரியாச குணத்தை எடுத்து போடுங்க. ஆண்டு நாங்க மற்றவங்களை கனப்படுத்த எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையை மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஐயா இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட வசனங்களுக்காக நன்றி சுவாமி. உண்மையாக நாங்களும் ஆஸ்ட்ரிச் போலதான் நிறைய விதங்களில நாங்க இருக்கோம். அந்த தீக்குருவி போலதான் நாங்க இருக்கிறோம். எத்தனையோ விஷயத்துல நாங்க நடிக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. எங்க காரியம், எங்க பிள்ளைகளுடைய காரியம், பூமிக்குரிய காரியம், அதுக்கு நாங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் உமக்கு நாங்க கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் நிறைய இடத்துல நாங்க வெட்கப்பட்டு போய் இருக்கிறோம். அந்த கிருபையா எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்க பிள்ளைகளை கவனிப்பதில்லை, கண்டிப்பதில்லை, சிச்சிப்பதில்லை. அவங்க ஆத்மாவை குறித்து நாங்க காவல் காக்கிறவர்களா எங்களை வச்சிருக்கிறீங்க, காவலாளியா வச்சிருக்கீங்க. ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவரே கிருபை கொடு. கொடூர குணமுள்ளவர்களா நாங்க இல்லாம வசனத்தை கொடுக்கிறவர்களா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா எங்க பிள்ளைங்க அதை எங்க லைஃப்ல பார்க்கணும். அப்படி ஒரு சுபாவத்தை ஆண்டவரே எங்களை நீங்க தாருங்க. அலட்சிய குணத்தை எடுத்து போடுங்க. பரியாசம் பண்ணுங்கிற அந்த ஆகடியம் பண்ணுங்கிற அந்த பழக்கத்தை எடுத்து போடுங்க. உலகம் அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறதப்பா. இதை பேசினாலும் டபுள் மீனிங்ல பேசுவது, காயப்படுத்தி பேசுவது, யாரோ ஒரு சிரிப்பு நடிகன் பேசுவது போல பேசி மற்றவங்களை வேதனைப்படுத்துவது. அவனுடைய பிள்ளைங்க இந்த வழியில போயிடாம அந்த மாதிரி காரியத்தால் சிந்தனை கரெக்ட் ஆகாம இருக்கு. ஆண்டவரே நாங்க உண்மையை பேசுகிறவங்களா, சத்தியத்தை பேசுகிறவங்களா, பக்தி விருத்திக்கு எதுவா பேசுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே ஆஸ்ட்ரிச்சுக்கு நீங்க புத்தி கொடுக்கல, அறிவை நீங்க விலக்கி வச்சுங்க. ஆனா எங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. புத்தியாகி ஞானமாகி நீரே எங்களுக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஒப்பற்ற வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. உண்மையும் வசனத்தை சார்ந்து எங்க பொறுப்புகளை சரியா செய்து முடிக்க உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.